வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தன்யாக்கு இன்றைக்கி என்ன ஃபுட் கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கீரை தான், சிறுகீரையும் அதில் வந்து பச்சை பயிறு கலந்து கொடுக்க போகிறேன். அதனால் அரிசியும் பச்சை பயிரும் ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சிட்டேன். 12 மணிக்கு சாப்பாடு அவளுக்கு கொடுக்கணும். அப்படிங்கும் போது நான் வந்து ஒரு 10 மணிக்கே வந்து ஊற வச்சுட்டேன். 10 மணிக்கு ஊற வச்சுட்டு கீரை ஒரு கைப்பிடி கீரை இருக்குது, வெங்காயம் ஒரு 5-6 ஒரு 8 பல்லுக்கிட்ட வெங்காயம் இருக்குது, பூண்டு ஒரு 2 துண்டு. பூண்டு அப்படி நீங்கள் போடலை, என்றைக்குமே குழந்தைக்கு பூண்டு போடலைன்னா கண்டிப்பாக பால் காயம் போட்டுருங்க. நான் பால் காயம் போடாதனால பூண்டு போட்டிருக்கேன். 2 மிளகு, கொஞ்சம் சீரகம், மிளகு சீரகம் எப்பயுமே சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு. இது போட்டுட்டு இந்த கீரை அரிசி பருப்பெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 10-15 விசிலுக்கு மேலே விட்டேன். கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுருங்க மறந்துடாமல். அப்புறம் ஏன் 15 விசில்கிட்ட விட்டேன்னா எப்பயும் அரிசி காய்கறி போடுவோம், இப்போ வந்து பச்சை பயிறு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால நல்லாவே அது வேகணும்னு சொல்லிட்டு நான் 15 விசிலுக்கு மேலே விட்டேன். சாம்பார் பருப்பு அதெல்லாம் போடும்போது நம்ம 10 விசில் 5 விசிலுங்கும் போதே வெந்துடும். நான் பாப்பாவுக்கு வேண்டி ஒரு 10 விசில் விடுவேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.